ஹலோ, இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டதால துவாதசி பாரண பண்ணி காட்டலான்னு இருக்கேன். நிறைய பேர் ஏகாதசிக்கு நிர்ஜலமா இருப்பா அப்பெல்லாம். பட் சிலர் ஏதாவது ஒரு பாயசம் கஞ்சி அந்த மாதிரி பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பா. அடுத்த நாள் அது முடிக்கும் போது என்ன பண்ணுவோம், காலம்பரம் எல்லாருமே என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காஃபியே குடிப்போம். நான்லாம் சின்ன வயசுல அப்படிதான் பண்ணுவேன். எங்க அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தாதான் காஃபியேன்றுவா. ராத்திரியெல்லாம் கண்ணு முழிப்போம். ஏன்னா அப்போ அந்த தெருவே முழிச்சுட்டு இருப்போம். அப்பெல்லாம் உள்ள குடுத்தனக்காரா எல்லாரும் முழிச்சுட்டு இருப்பா. அதனால நாங்கெல்லாம் இந்த தாயக்கட்டை பல்லாங்குழி அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்போம். அதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. அதுக்கப்புறம் காலம்பரம் எழுந்தா தூக்கமா சொக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் கிடுகிடுன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அந்த காலம்பரை அந்த 9 மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால சீக்கிரம் பண்ணிடுவா அம்மா சேர்ந்து. இந்த வருஷம் 30ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 31 துவாதசி வருது. இப்ப இந்த துவாதசி சமையலுக்கு நான் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறேன்னா, பாயசம், களத்து பருப்பு, தயிர் பச்சடி, சக்கரவள்ளி கிழங்கு போட்டு கறி, அவரைக்காய் கூட்டு, அப்புறம் கொஞ்சம் தொகையல், இந்த நெல்லிக்காயிலே கொஞ்சம் தொகையல், அப்புறம் மோர் குழம்பு. ஏன்னா புளி சேர்க்கக்கூடாதுன்னு இல்லையா அன்னைக்கு, அதனால மோர் குழம்பு. அடுத்து அதை சுண்டைக்காய் போட்டு பண்ணலான் இருக்கேன். அப்புறம் ஆத்திக்கீரை கறி, எலுமிச்சம்பழம் போட்டு ரசம் இதான் பண்ணி காட்டலான் இருக்கேன். மெயினா துவாதசி அன்னைக்கு எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம். முதல் நாள் இருக்கும், அடுத்த நாள் மோஸ்ட்லி இந்த காஞ்ச சுண்டக்காவோ பச்சை சுண்டக்காவோ எது கிடைக்கிறதோ அதை சேர்த்துப்பா. அப்புறம் ஆத்திக்கீரை மெயின், அப்புறம் நெல்லிக்காய், இது 3ம் மஸ்ட் இல்லையா. ஏன்னா முதல் நாள் இந்த விரதம் இருந்ததால இது ஏதோ சயின்டிஃபிக்கா அப்பெல்லாம் சொல்லியிருக்கா. அப்புறம் இந்த வயிறெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அப்புறம் புண்ணாயிருக்கும். இந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு பயத்தம்பருப்பு சேர்த்துக்கணும், இந்த ஆத்திக்கீரையும் சேர்த்துக்கணும் அப்படின்பா. அதுதான் இந்த ஐட்டத்துக்கெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் நான் ஓரளவு முடிஞ்சது சொல்லுவேன். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் பண்ணும்போதே சொல்லிட்டே வரேன், ஏன்னா இது லாங் வீடியோவா போறதான். அதனால அப்படியே பண்ணும்போதே சொல்றேன், கீழே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்ப பாயசத்தை பண்ணலாம். இப்போ பாயசத்துக்கு பாருங்க, நான் ஒரு 2 கரண்டி பயத்தம்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். இதே நீங்க குக்கர்ல வேக விடுறவா இந்த பருப்பு பாயச பருப்பையும் அப்புறம் கூட்டுக்கு களத்துக்கெல்லாம் தேவையான பருப்பையும் வேக விட்டு எடுத்துக்கலாம். தனித்தனி செப்பரேட்டர்ல வச்சு வேக விட்டு எடுத்துட்டேன்னா டக்குன்னு சமையலை முடிச்சுடலாம். இப்ப பாருங்க, இந்த பருப்பை நான் வேக விட்டு ஆல்ரெடி வச்சிருக்கேன். இதுல இந்த வெள்ளத்தை சேர்க்க போறேன். அப்படியே சேர்க்கறது நல்லா இருக்கு, இது தும்பு தூசெல்லாம் ஒன்றும் கிடையாது மண்ணெல்லாம், அதனாலதான் அப்படியே சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு வெல்லம் சேர்க்கிறேன், நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இந்த பயத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சும்மா ஒரு லேசா ஒரு வறுத்துக்கோங்க. வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் வேக விடுங்க, கெட்டியா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பாருங்க, இப்ப நம்ம வெல்லம் போட்ட உடனே நீத்துக்கிறது பாருங்க, இன்னும் பாலை விட்டா இன்னும் நீத்துக்கும். அதுக்காக தான் கெட்டியா மட்டா ஜலத்தை வச்சு குக்கர்ல வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 கரண்டிக்கு 4 கரண்டி வெல்லம் போட்டிருக்கேன் நான். அப்பதான் இன்னும் நம்ம இதெல்லாம் இந்த பாலோட அதெல்லாம் சரியா இருக்கும். உங்களுக்கு கலரை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கலர் எடுப்பா தெரியணும், வெள்ளத்தோட கலர் தெரிஞ்சாலே இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். கண்டிட்டோம், அதுதான். அப்பெல்லாம் எங்களுக்கு கண்டிட்டம் தான். இப்பதான் மெஷர்மெண்ட், யாரும் மெஷர்மெண்ட்டோட சொல்லி தரல. அப்பெல்லாம் கண்ணு கை அதுதான் திட்டம். இப்போ இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போற மட்டும் குதிக்கட்டும், கொஞ்சம் சிம்மில் வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக விட்டு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். இது எப்படி வேக விடணும்னா, தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி இப்படி இருக்கிறத 2ஆ கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு எங்ககிட்ட ஸ்டீமர் இருக்கு, இப்ப நான் அதுலதான் வைக்க போறேன். இல்லாதவா குக்கர்ல இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு ஜலத்தை விடாம அப்படியே வச்சுடலாம். வச்சேன்னா நல்லா ஸ்டீம் வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்துடும். அதுக்கு வெயிட் எல்லாம் போட வேண்டாம், இது வேகட்டும். பாயசத்துக்கு இது கொதிச்சு வெள்ளம் கரைஞ்சு கொதிச்சுடுத்து பாருங்க, நல்லா சேர்ந்த மாதிரி இருக்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ பால் விடக்கூடாது, சுட சுட இப்போ இது இருக்கிறதால நம்ம இந்த காய்ச்சின பாலை விட்டோம்னா திரிஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால இதை அணைச்சுடுறேன். அடுப்பை அணைச்சுட்டு கொஞ்ச நாள் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பாலை விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். பாயசம் ரெடி. அடுத்தாப்புல அவரைக்காய் கூட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவரைக்காவை மட்டை உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு இதை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த கூட்டுக்கு வறுத்துக்க போறேன். நான் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நெய்யை விட்டு முந்திரியை வறுத்து போட்டலான்னு இருக்கேன். இப்போ பாருங்க, நெய் காஞ்ச உடனே முந்திரியை போட்டு விடுறேன். வறுத்துட்டே இருக்கும்போது 2 ஸ்பூன் நல்லா தேங்காய் துருவல் இது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனமா இருக்கும் சிவப்பா வறுத்து போட்டேன். அப்படி இல்லை தேங்காய் பால் கூட விடலாம், அரைச்சு தேங்காய் பால் விடலாம். அப்படி இல்லாதவா இந்த மாதிரி வறுத்து போடுங்க. பல்லா வேணுங்கிறவ அந்த மாதிரியும் கட் பண்ணி நெய்யில பொரிச்சு இந்த மாதிரி போட்டுடலாம். சிவப்பா இருப்பாங்க. போட்டு விடுறேன் இந்த பாயசத்துல. அடுத்து இந்த கூட்டுக்கு வறுத்துக்க போறேன். இந்த கூட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பெருங்காயம் போட்டுருக்கேன். அடுத்து இது பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன். அந்த கூட்டுக்கு இது போதும். உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். 2 மிளகா வத்தல் சின்னதா போதும். ஒரு 10 மிளகு தான் போட்டிருக்கேன்.
இந்த உளுத்தம் பருப்பு சிவப்பை எடுத்துருவோம். இப்போ பாருங்க, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். இப்போ இதை அரைச்சுன்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த வெந்த அவரைக்கால அரைச்ச விழுது அதில் கொட்டிடலாம். கருவேப்பிலை 4. இப்போ இது ஒரு 4 கொதி வரட்டும். இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சுன்னு இருக்கு. ஏற்கனவே நம்ம வறுத்தது தானே, ஊசாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கொதியே. இந்த வெந்த துவரம் பருப்பு வேக வச்சிருக்கேன் பாருங்க, அந்த துவரம் பருப்பு அதுலேருந்து ஒரு 3 கரண்டி, சின்ன கரண்டியால் 3 கரண்டி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்ந்த மாதிரி இருக்கும் கூட்டு உங்களுக்கு, அதுக்காக தான். வேணாங்கிறவா அதை விட்டுருங்கோ. நாங்கள் இன்னைக்கு வந்து சிலர்லாம் வந்து பயத்தம்பருப்புலேயே சமைப்பா. நாங்கள் எங்கள் காலத்தில் துவரம் பருப்பு பயத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துப்போம். ஒரு 4 கொத்தமல்லியை போடுவோம் வாசனையாக. இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சோம்னா வர வர இறுகிடும் அந்த கூட்டு ரெடி. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டணும். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கூட்டுக்கு மனமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்னா 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கூட்டை அணைச்சுட்றேன். போதும். கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்தோடனே 4 உளுத்தம் பருப்பு. இந்த கூட்டில் இதை கொட்டிட போகிறேன். கூட்டு ரெடி. இப்போ அடுத்து மோர் குழம்பு பண்ணலான் இருக்கேன். இந்த மோர் குழம்புக்கு இதை பாருங்க, பச்சை சுண்டைக்காய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாதவா வெறுமனே அந்த காஞ்ச சுண்டைக்காய் ஆற்றுல போட்டது இருந்தால் அதை போட்டுக்கோங்க. அந்த பச்சை சுண்டைக்காவை இதை பாருங்க இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு இருக்கேன். கல்லில் நசுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கின்றுவோம். இப்போ இந்த காய்க்கு தக்கின உப்பு அதில் உரைக்கணுமோ இல்லையோ, அதனால துளியோண்டு போட்டுக்க, சிட்டிக்கதான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன்னா இது நல்லா வதங்கின உடனே காட்டுறேன் பாருங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா வதங்கும், சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த மோர் குழம்புக்கு அரைச்சுன்னு வந்துடலாம். ஜீரகம் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு எப்படி பண்ண போறேன்னா, இந்த மோர் குழம்பு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு இதுலயே போட்டுடலாம். இது பாருங்க, ஒரு சின்ன விறக்கடை இஞ்சி போட்டுருக்கேன். இப்போ இதை அரைச்சுன்னு வந்து அடுத்து இது பாருங்க, மோர் குழம்புக்கு அரைச்சுன்னு வந்துட்டேன் நைஸா. நல்லா இதை ஒரு பாத்திரத்துல விட்டுருவோம். இதுலயே நான் தயிரை விட்டு சும்மா ஒரு விப்பர் போர்டில் இது பண்ணிட்டு வரேன். அந்த சுண்டைக்கால கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தக்கின உப்பு போடுங்க. அவாவா பண்றதுக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சப்பொடி கொஞ்சம். சும்மா இது ஒரு சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கெட்டியாக எடுத்து பார்த்தலாம். இப்போ அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த மோரை விட்டுடலாம். இப்போ இதில் பச்சையா 4 கருவேப்பிலை போடுவோம். அப்புறம் இந்த வதக்கின சுண்டைக்காவை இதில் போட்டு விடுறேன். சும்மா 4 பக்கமும் அப்படியே பொங்கி வரைச்சா இறக்கணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. நடுவில் கொஞ்சம் இப்படி கலக்கி விடுங்க, அப்பதான் திரிஞ்சு போகாம இருக்கும். நம்ம ஆல்ரெடி மாவு போட்டிருக்கோம், ஒன்றும் பயம் இல்லை. இருந்தாலும் சொல்றேன், பொட்டுக்கல்லையும் வேற வச்சிருக்கிறதால அந்த திக்னஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு ஆறினா கூட. இந்த பாருங்க, இந்த ஓரெல்லாம் கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் அணைச்சுட்டேன் அடுப்பை. போதும். இப்போ ரசத்துக்கு பாருங்க, ஜலத்தை வச்சிடணும் ஃபர்ஸ்ட், சும்மா கொதிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஜலம் விட போறோம். அதனால கொஞ்ச நேரம் கொதிக்கிற அளவுக்கு இதுல ஒரு அரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்கேன் நான். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பச்சையா 2 கருவேப்பிலை, ஒரு சின்ன அரைக்கடை, ஒரு இஞ்சி இவ்வளவு சொல்லுவோம் இல்லையா, அந்த இஞ்சியை இந்த மாதிரி சதைச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதை இந்த மாதிரி நறுக்கி இதுல போட்டுடணும். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 கொதி, இந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை அது போகணுமோ இல்லையோ, 4 கொதி வரட்டும். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரசம் நல்லா கொதிச்சு வருங்க. நல்லா மிளகாலாம் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு இந்த பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் பருப்பு இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, நீங்கள் எத்தனை எலுமிச்சம்பழம் பிழிய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஜலத்தை விட்டு வெள்ளா வைக்கணும். இப்போ நான் இன்றைக்கி 1 எலுமிச்சம்பழம் தான் பிழிய போகிறேன். இந்த அளவு போதும். இப்போ இது வரைச்சி இறக்கிடுவோம். இந்த கொத்தமல்லியை போட்டுருவோம். எலுமிச்சம்பழம் இப்போ பிழியக்கூடாது, நல்லா ஆறட்டும், அப்புறம் பிழியலாம். இப்போ அதுக்குள்ளேயும் மோர் குழம்புக்கும் ரசத்துக்கும் தாளிச்சு கொட்டிடலாம். மோர் குழம்புக்கு நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டுறேன். வேண்டாதவா சாதா குக்கிங் ஆயில் அவாவா எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்தோடனே உளுத்தம் பருப்பு 4, வாசனைக்கு ஒரு சிகப்பு மிளகா. இப்போ பாருங்க, ரசம் கொதிச்சு கொடுத்து இதை அணைச்சுட்றேன் நான். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டி விடுறேன். மோர் குழம்பு பண்ண உடனே கப்புன்னு மூடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒன்றுட்டியாக மூடி வைங்கோ, இல்லாட்டா நீர்த்து போயிடும். அடுத்து ரசத்துக்கு தாளிச்சு கொட்டலாம். ரசத்துக்கு நான் நெய்யில் தான் தாளிச்சு கொட்ட போகிறேன். ரசத்துக்கு கடுகு, அப்புறம் பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் முதலே போடுறேன்னா போட்டிருக்கலாம். நான் போடலை, தூள் தான் போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே இந்த மிளகு ஜீரகம் ஒன்றுட்டியாக அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுடலாம். அந்த நெய்யில் வாசனையாக இருக்கும். அந்த இதுக்கு தக்கினது போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் 2 ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த கல்லூரலில். இப்போ இந்த ரசத்தில் கொட்டிடலாம். இந்த ரசத்தை இறக்கி வச்சுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின அப்புறம் தான் நான் லெமன் பிழிய போகிறேன். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துருத்து பாருங்க. நான் ஸ்டவ் அணைச்சுட்றேன்.
இப்போ இதை ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிடலாம், ஈஸியா வந்துடும். இது பாருங்க, அந்த தோல் எப்படி உரிக்க வருது பாருங்க. ஒண்ணு கூட அந்த இது ஒட்டிக்கல. இப்ப நம்ம முதல்லயே நெருக்கினா கூட அதுல போகும் கொஞ்சம் உள்ள இருக்க அந்த சதப்பத்து. இப்ப இதுல ஒண்ணுமே வரல பாருங்க. இந்த மாதிரி ஈஸியா எடுத்துடலாம் தோலை. அடுத்து சக்கரவள்ளி கிழங்க கறி பண்ணி விடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகை போடுவோம். நான் இன்னைக்கு மிளகா வத்தல் தான் போட போறேன். 2 மிளகா வத்தல் அப்படி கிள்ளி போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், பருப்பு செவந்துடுத்து. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாருங்க, இப்படியே நான் அந்த கத்தியாலேயே இப்படி 4ஆக கட் பண்ணிட்டு இருக்கேன். கையில் கூட நம்ம வந்து உதுத்து கூட போடலாம், அவாவா இஷ்டம். அது மஞ்சப்பொடி வேணுங்கிறவா அந்த எண்ணெயிலே போட்டுருங்க. இல்லைன்னா இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம். இது 1/2 கிலோ திட்டத்துக்கு பண்ணுறேன். நான் இன்னைக்கு மிளகா வத்தல் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். ஏன்னா சிலர்லாம் வந்து பழைய மிளகா பொடியெலாம் எடுக்க மாட்டா பாருங்க. அதனால் குழம்பு பொடி, யூஸ்வலாக குழம்பு பொடி போட்டாலே நல்லாயிருக்கும். நாங்கள் குழம்பு பொடி போட்டு அப்புறம் தேங்காய் துருவலை போட்டுருவோம், நல்லாயிருக்கும். துவாதசி சமையல்னும் போது சிலர் வந்து ஏன் நீங்கள் வந்து குழம்பு பொடி போடுறீள் அப்படின்னு கேட்பான்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து வெறும் மிளகா தான் போட்டிருக்கேன், 2 மிளகா வத்தல். இப்போது இதுக்கு இந்த தேங்காய் துருவலை போட்டு விட்றேன். கறிப்பொடி கூட அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அந்த மாதிரி தனியா மிளகா வத்தல்லாம் வறுத்து பண்ணுவோம் இல்லையா, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம், அந்த மாதிரியும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு காய் ரெடியாக எடுத்து ஸ்டவ் அணைச்சிட்றேன். அடுத்தாப்புல இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடியும் மூஞ்சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுலேயே நான் வந்து கொஞ்சம் தொகையல் மாதிரியும் எடுத்து வச்சுருவேன். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இலுப்புச்சட்டி காஞ்சோடனே எண்ணெயை விட்டுண்டு பெருங்காயத்தை போட்டுக்கிறேன், கட்டி பெருங்காயம் பொரியட்டும். அடுத்து இந்த சிவப்பு மிளகா, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பும் அந்த தயிர் பச்சடிக்கு போட்டால் ஒரு டாங்கர் பச்சடியோட டேஸ்ட் கிடைக்கும். தொகையிலுக்கும் ஆச்சு பாருங்க, ரெண்டும் தனித்தனியாக பண்ண வேண்டாம். மிளகாவை எடுத்துடுறேன். கட்டி பெருங்காயம் வேணாங்கிறவா இந்த தூள் பெருங்காயத்தை அப்போ அரைக்கச்சே போட்டுக்கோங்க. அதே மாதிரி தயிர் பச்சடியில் தாளிச்சு கொட்டச்சே போட்டுக்கோங்க. அடுத்து இது பாருங்க, சின்னதாக ஒரு பிஞ்சு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இந்த நெல்லிக்காய் ரொம்ப வதக்கணும் இல்லை, சும்மா ஒரு பெரட்டிக்கலாம், நல்லா இருக்கும். கருவேப்பிலை 2 ரொம்ப போய் ஒரே பச்சை மிளகா, தக்கின உப்பு போட போகிறேன். நான் இதை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுலேயே இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். நெல்லிக்காவை இதில் போட்டு அரைச்சிடும். இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப வேண்டாம், துளிப்போரும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இதை அரைச்சாச்சா. இதை நான் தொகையில் கொஞ்சம் வயிற்று எடுத்துன்ட்டு மீதியை தயிர் பச்சடியில் விட்டுற போகிறேன். சும்மா இப்படி குளிக்கிட்டால்னா கூட இதில் இருக்கிறதெல்லாம் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும். தயிர் பச்சடி இது ரெடி ஆகிடுது, தயிர் பச்சடி. இப்போ இந்த தயிர் பச்சடிக்கும் தொகையிலுக்கும் தாளிச்சு கொட்டிட்டு அடுத்து ஆத்திக்கீரையை போட்டுருவோம். நான் அரைக்கும் போதே பெருங்காயத்தை போட்டேன். அப்படி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடாதவா தூள் பெருங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு, தொகையில கொஞ்சம், இப்போ அடுத்து ஆத்திக்கீரை போட்டுருவோம். பாருங்க, நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு விடலாம். மிளகா வத்தல் 1, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம். இந்த அகத்திக்கீரையை கட் பண்ண மாட்டா இல்லையா, கையால் அப்படியே பாருங்க நல்லா வாஷ் பண்ணி அலம்பிட்டேன். நான் நல்லா அலசிட்டேன். இதில் இருக்க பழுப்பு அதெல்லாம் எடுத்துடணும். பழுப்பு கீரைலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவளுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஆத்திக்கீரை முருங்கைக்கீரைலாம் நறுக்க மாட்டேன், கையால் தான் இப்படி வந்து கிள்ளி போடணும். சொல்லிட்டேன். ஒரே 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பை வந்து இதை ஊற வச்சு வச்சிருக்கேன். அது இதில் அதே வந்துடும் அந்த அளவுக்கு. சர்க்கரை 1 ஸ்பூன் போடுவோம் நாங்கள்லாம். வேணாங்கவா வெல்லம் கூட போட்டுக்கோங்க, அப்புறம் கடைசியில் போடுங்க வெல்லத்தை, ஏன்னா ஒட்டிக்கும். உப்பு கொஞ்சோண்டு சிம்மில் வச்சு துளி ஜலத்தை தெளிச்சிட்டோம்னா நல்லா ஆயிடும். நடுவில் இந்த ஆத்திக்கீரையை கலரி விடுவோம். இப்போ அடுத்தாப்புல வடை பண்ணலாம் இருக்கேன். நான் ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். நான் ஊற போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பால 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு ஊற போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 1 மணி நேரமா ஊறின்னு இருக்கு. தேவையான அளவு உப்பு, இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு சகப்பு மிளகா, கொஞ்சம் இஞ்சி. இதை நான் என்ன பண்ண போறேன், உப்பை போட்டு மிக்சியில தனியா அரைச்சிட்டு அந்த கிரைண்டர்ல கடைசியில தான் கலக்க போறேன், இல்லாட்டா நீத்து போயிடும் உங்களுக்கு. இதை கிரஷ் பண்ணி ரெடியா வச்சுப்போம். கடைசியில வழிக்கச்சே போட்டு சேர்ந்த மாதிரி எடுத்துடும். இப்போ இந்த உளுந்த கிரைண்டர்ல போட போறேன். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கீரை நல்லா வெந்துடுது. இதுக்கு தேங்காவை போட்டு இறக்க வேண்டியதுதான். அகத்திக்கீரை கறி ரெடியா எடுத்து ஸ்டவ் அணைச்சிடுறேன். அடுத்தாப்புல வடையை தட்ட வேண்டியதுதான். மாவு வழிச்சு நான் இந்த மாவை வழிச்சுட்டேன் பாருங்க. அதுலயே பெருங்காயப்பொடி, அந்த க்ரஷ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, மிளகா, உப்பெல்லாம் அதெல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேன். இப்போ மிளகு வேணுங்கிறவா 1 பாதியமா போடுங்க, இல்லை முழுஷா கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ வடையை தட்டலாம்.
இப்போ பாருங்க அது 3/4 வேக்காடு ஆகிடுத்தா நான் எடுத்துருவேன். எப்பயுமே டபுள் ஃப்ரை நான் பண்ணுவேன் இல்லையா. இப்போ பாருங்க இதுவும் 3/4 வேக்காடு ஆகிடுத்தா. இப்போ இந்த வடையை போட்டுருவோம். அதோட நாளும் ஒரு தாப்பில் வெந்ததுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். இப்போ வடையெல்லாம் செவந்துடுத்து பாருங்க, எடுத்துடுறேன் எல்லாத்தையும். அதுதான் வடை தட்டியாச்சு. குறமாவே அதே மாதிரி தட்ட வேண்டியது தான். இப்போ இந்த பாயசத்துக்கு பாலை விட்டு கலக்கிடுறேன். பாயசம் ரெடி. இப்போ இந்த துவாதசி பாருங்க ரெடி ஆகிடுத்து பாருங்க. பாயசம், தயிர் பச்சடி, சக்கரவள்ளி கிழங்கு கறி, அவரைக்காய் கூட்டு, அகத்திக்கீரை கறி, சுண்டக்காய் போட்டு மோர் குழம்பு, எலுமிச்சம்பழ ரசம், வடை, தொகையல், சாதம், களத்துக்கு பருப்பு, அது மேலேயே நெய் விட்டுருக்கேன், தயிர். நான் வந்து இன்னைக்கு எங்க ஆத்துல எப்படி பண்ணுவேனோ துவாதசி அன்னைக்கு சமையல் அந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க உங்க ஆத்து வழக்க பிரகாரம் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். தெரியாத யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கறா இல்லையா, என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணி பார்த்தவாள்லாம் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. இப்ப நிறைய பேர் போடுறேன் நன்னா வந்தது நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.